அனைவருக்கும் வணக்கம். நான் தான் பிரியா. எல்லோரும் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் ஹாப்பி அண்ட் சூப்பர் ஹெல்த்தியாக இருக்கேன். இன்றைக்கான லாங் வீடியோவில் எங்கள் வீட்டோட கோகுலாஷ்டமி செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு பிடிக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாகவே ரொம்ப க்யூட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பாப்பாவோட வீடியோ கிளிப்பிங்ஸ் நிறையா ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களோட சஜஷன் ஏதாவது இருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மண்டே அன்னைக்கு தான் வந்து ஆக்சுவலாக வீட் க்ளீன் பண்ணுறதே பண்ணோம். அதுக்கு முன்னாடி நாள் சண்டே இல்லையா, நான்வெஜ் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நாள் வந்து எங்கள் வீட்டில் நான்வெஜ் செஞ்சுருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து வீடை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக மெய்டு வர சொல்லியாச்சு. அவங்க வந்து வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்க. ஆஃப்டர்நூன் ஒரு 12-1 வந்து வீடை க்ளீன் பண்ணுற ஒர்க் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அண்ட் அதை முடிச்சுட்டு நான் வந்து ஒரு 3-4 வந்து சாமி ரூம்லலாம் கோலம் போட்டுட்ருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு கோலம் போட வராது, அதனால இந்த ஸ்டென்சில் யூஸ் பண்ணி போட்டுட்ருந்தேன். இது வந்து செட் ஆஃப் 16 வந்து நான் மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். அன்பேக் வீடியோ கூட நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தேன். சூப்பராக இருக்குது. இதில் இருக்க டிசைன்ஸ் எல்லாமே அந்த 16மே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் யூனிக்காக இருந்துச்சு. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த கணேஷா இருக்குது இல்லையா, இதுவும் அது கூட சைட் பார்டரில் போடுற மாதிரி ஒரு ஸ்டென்சில் மட்டும் நான் இங்கே லோக்கலில் ஒரு ஷாப்பில் வாங்கியிருந்தேன். அதுவுமே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. ஒரு 4 இருக்கும்போதே கோலம் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு சாமி ரூமில் சாமி எடுத்து வைக்கிறது, அந்த லைட்டிங்ஸ்லாம் எப்படி செட் பண்ணுறதுன்னு எல்லாமே எடுத்து வச்சு ஒரு ட்ரையல் பார்த்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் சாமி ரூம் ஃபுல்லாகவே. அண்ட் அதெல்லாம் முடிச்சுட்டு பாப்பாவுக்கு வந்து சரி கிருஷ்ணா ட்ரெஸ் போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் போட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரொம்ப ஆர்வமாக அம்மா இது போட்டுக்கிறேன், அம்மா அது போட்டுக்கிறேன், நான் அவங்களா ஒன்று ஒன்றா எடுத்து கொடுத்து போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே இன்றைக்கி குறும்பு பண்ண மாட்டாங்க போலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் போட்டுட்டு ஒரு 2-3 ஹார்ஸ் 6:30 வரைக்குமே அமைதியாக இருந்தாங்க. நான் போய் சாமிக்கு பிரசாதம்லாம் செய்கிற வரைக்குமே அமைதியாக அதே கெட்டப்லேயே சுற்றிட்டு இருந்தாங்க. செஞ்சு முடித்து கரெக்டாக ஒரு சாமி கும்பிட்ற டைம் நெருங்க அம்மா வேண்டான்னு ஒவ்வொன்றா கழட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஒரு வழியாக எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி மறுபடியும் அவங்களுக்கு எல்லாத்தையும் போட்டு விட்டேன். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ட்ரையல் போட்டு பார்த்தது அதுதான் அது. அண்ட் அன்றைக்கி வந்து அடுப்புலாம் தொடச்சி ஃபர்ஸ்ட் டைம் வந்து கோலம் போட்டிருந்தேன் அடுப்பு மேலே. இதுக்கு முன்னாடி கோலம் போட்டது கோலம்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒரு பூ டிசைன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ ஒன்று போட்டிருந்தேன் அடுப்பு மேலே. சரி சாமிக்கெலாம் பிரசாதம் செய்கிறோமே, சரி ஓகேன்னு சொல்லிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பூ டிசைன் மாதிரிலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் செய்ய ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அன்றைக்கி செஞ்சிட்ருந்தேன். இதுதான் வந்து பாப்பாவோட ஃபைனல் லுக். கிருஷ்ணா கெட்டப்பில் இப்படி தான் பாப்பா அன்றைக்கி இருந்தாங்க. அந்த அதிரசம் பாக்கெட் எடுத்துக்கிட்டு புல்லாங்குழலை கையிலே பிடிக்க மாட்டேன்னு செம்மையாக ராவடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி கிருஷ்ணரை அழக வைக்க வேணாம்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டு ஃபோர்ஸ் பண்ணல. அண்ட் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது இங்கே பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறதுனால கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கிருஷ்ணா கேட்டை போட்டு கிருஷ்ணாவை கொண்டு வந்து வெளியே நிற்க வச்சுட்டு எல்லோரும் காலில் விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் அந்த மாவை பார்த்தோன்னே பாப்பா பயங்கரமாக அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க. காலை வைக்கவே மாட்டேன்னு. காலை பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு காலும் ஒவ்வொரு ஆங்கிளில் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அத்தை ஒரு சைட் காலை பிடிச்சி வச்சிட்டு இருந்தாங்க. பாப்பா அந்த மாவை பார்த்தோன்னே பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டாங்க, காலே வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. அப்புறம் எப்படியோ ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வந்தாச்சு. காலை பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் எப்படி வச்சிட்ருக்காங்கன்ட்டு. ஒவ்வொரு ஆங்கிளில் வச்சிட்ருந்தாங்க காலை. ஒட்டி வச்சா தானடா மாவில் வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடியே பாப்பா பாதத்தில் ஒவ்வொரு பாதத்துலேயும் வந்து பூ போட்டுகிட்டே பின்னாடி வந்தேன். சாமி ரூமுக்கு வந்தாங்களோ இல்லையோ அதுக்குள்ளே உடனே அம்மா கால் கழுவி விடுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு போய் முதல்ல காலை தான் கழுவி விட்டு வந்தோம். அவங்க அது வரைக்கும் காலை கீழே வைக்கல, அப்படியே உட்காந்துட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க காலை கழுவணும்னு சொல்லிட்டு. அதனால் ஃபர்ஸ்ட்டு போய் பாப்பாவுக்கு காலை கழுவி விட்டு வந்துட்டு வாட்டி தான் சாமி கும்பிடவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அன்றைக்கி வந்து சாமிக்கு வந்து பாசிப்பருப்பு பாயாசம் இருக்கு இல்லையா, அதுதான் பிரசாதமாக செஞ்சுருந்தேன். இன்னும் கொஞ்சம் நிறையா செய்யலாம்னு நினச்சேன். பட் என்னால் அன்றைக்கி செய்ய முடியாமல் போயிடுச்சு. மீதியெல்லாம் வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம் சாமிக்கு. அண்ட் அன்றைக்கி ஹோல் லுக்லேயே வந்து பாப்பாவோட இந்த ஹேர் ஸ்டைல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி அந்த தலைக்கு வந்து அந்த கிரீடம் எப்பயும் வைக்க மாட்டேன்னு அழுவாங்களா, சரி என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தால் அந்த மணி எடுத்து பாப்பாவே தலையில் சுற்றிக்கிட்டாங்க. சரி இதுவும் அழகாக இருக்கே அப்படி சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அந்த மயில் இறக மட்டும் நான் அந்த குடுமி போட்டிருப்பாங்க இல்லையா அதில் சொருகி விட்டுருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அன்றைக்கி பாப்பாவோட ஹேர் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது அதிரசம் பாக்கெட்டை வெளியே வச்சுட்டு வந்துட்டாங்களாம். கையில் வச்சுருந்ததை திருப்பி குடுகுடுன்னு வெளியே ஓடி போய் அதை எடுத்துகிட்டு வந்துட்டு கிருஷ்ணா வந்துட்டேன் கிருஷ்ணா வந்துட்டேன் அப்படி சொல்லி பாப்பா கத்திட்டு இருந்தாங்க. ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு அன்றைக்கி டேவே எங்களுக்கு. அண்ட் அன்றைக்கி வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் கூட வந்திருந்தாங்க. அன்றைக்கி எல்லாருமே ஹாப்பியாக சாமி கும்பிட்டோம். அன்றைக்கி வந்து சாமிக்கு வந்து அந்த பால்லேருந்து வரும் இல்லையா, அந்த 5 பொருள் பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் இந்த 5ம் வைக்கிறது வந்து ரொம்ப விசேஷம்னு சொன்னாங்க. அதனால் அந்த 5ம் வச்சுருந்தேன். அண்ட் அது கூட வந்து பருப்பு பாயசம் நான் செஞ்சுருந்தேன் இல்லையா, அதுவும் வச்சுருந்தேன். பாப்பா வந்து இப்படி தான் கீழெலாம் விழுந்து பயங்கரமாக சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் வெண்ணெய் சாப்பிட்றான்னா வெண்ணெய் வேணாம் எனக்கு பிடிக்காது அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. வெண்ணெய் கொஞ்சம் கூட சாப்பிடல இந்த கிருஷ்ணர். அதிரசம் தான் சாப்பிட்டுட்டு இருந்தார். அப்புறம் எள்ளுருண்டை சாப்பிட்டாரு எங்கள் வீட்டு கிருஷ்ணர். வெண்ணெய் மட்டும் சாப்பிடவே இல்லை அவர். வீட்டில் சாமிலாம் கும்பிட்டு முடித்த வாட்டி ஊரில் அவங்க தாத்தாவாக்கு வீடியோ கால் பண்ணி இவங்களோட கெட்டப்லாம் காமிச்சிட்டு அப்புறம் கிருஷ்ணர் மாதிரி சிரிச்செல்லாம் காட்டிகிட்டு இருந்தாங்க வீடியோ கால் பண்ணி. அண்ட் சாமி ரூம்லேருந்து ஒவ்வொரு ஐட்டமாக எடுத்துகிட்டு வந்து இது பிடிக்கும் ஓப்பன் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஒன்றா எடுத்து அன்றைக்கி நைட் ஃபுல்லாக எல்லா ஸ்வீட்டையும் வெளுத்து வாங்கிட்டாங்க. சரி கிருஷ்ணா கெட்டப்பில் இருக்கிறதுனால நம்மளாலையும் ஒன்றும் சொல்ல முடியல. கேட்குறதெல்லாம் ஓப்பன் பண்ணி மட்டும் கொடுத்துட்டு இருந்தேன். அவங்களும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. மேக்ஸிமம் நைட் டைமில் வந்து ஸ்வீட்ஸ் கொடுக்கறது வந்து அவ்வளோ அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா குழந்தைங்க வந்து ப்ரஷ்ஷும் பண்ண மாட்டாங்க, அப்படியே தூங்கிடுவாங்க இல்லையா. நான் ஸ்வீட்ஸே மேக்ஸிமம் தரமாட்டேன். அன்றைக்கி கிருஷ்ணா கெட்டப் போட்டுட்டு பார்க்குறதெல்லாம் அது வேணும் இது வேணும்னு கை காட்டி வேணும்னு கேட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் கிருஷ்ணர் கடைசி வரைக்கும் வெண்ணெயை மட்டும் சாப்பிடவே இல்லை. பருப்பு பாயசம் கூட சாப்பிட்டுட்டு யம்மியாக இருக்குதுன்னு சொன்னார். ஆனால் வெண்ணெய் மட்டும் சாப்பிடவே இல்லை. எனக்கு அது மட்டும் லைட்டாக என்னடா வெண்ணெய் சாப்பிட்லேன்னு இருந்துச்சு. பட் இட்ஸ் ஓகே. எல்லா கிருஷ்ணரும் வெண்ணெய் தான் சாப்பிட்ணுமா என்ன? பருப்பு பாயசம் எள்ளுருண்டை கூட கிருஷ்ணருக்கு பிடிக்கும். அப்புறம் அவங்க டேடி வந்து கிருஷ்ணாவை வந்து அவங்க கையில் கொடுத்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பாப்பாவும் நல்ல ஓரளவுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. ஆனால் அந்த பொட்டு வைக்கும்போது மட்டும்தான் ரொம்ப குறும்பு பண்ணாங்க. மற்றபடி ஓரளவுக்கு நல்லாவே கோஆப்ரேட் பண்ணி காட்டினாங்க. ரொம்ப குறும்பு பண்ணல இந்த டைம். அண்ட் இப்படி தான் ஹாப்பியாக எங்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தி முடிஞ்சுது. அண்ட் see you in the next vlog.